வணக்கம் நண்பர்களே, சிவாயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல 4 நாளைக்குள்ள இந்த வீட்டோட வாரிசு நீதான் சிவா அப்படின்னு நிரூபிக்கணும், இல்லைன்னா நானே உன்னை கழுத்தை குத்தி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு இந்திராணி சொல்ல நேரம், அந்த நிலைமைக்கு நீங்க விட்டுறாருங்க அப்படின்னு சொல்ல நேரம், சரிக்கா நீங்க எனக்காக இவ்வளவு பாசத்தை வச்சு நீங்க இவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு டைமை கேட்டிருக்கீங்க, நான் நிச்சயமா நிரூபிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க சிவா. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகியால தான் உதயபெருமாள் நம்ம சித்தப்பா சிவாவை வாரிசா ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்திராணி நம்ம சிவாவின் உரிமையை கொடுக்கறதுக்காக செல்வநாயகி அடிச்சு தூள் கலப்புறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம அயலிக்கு காதல் சிவா மேல இருக்க காதலை வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல காதலர் தினமான அன்னைக்கு காதல் உன் மேல இருக்க அயலி அப்படின்னு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அயலியும் ஏற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம ஜமுனா ரித்திவிகாக்கு அம்மா பயங்கரமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க, 4 நாளைக்குள்ள இந்த பிசாசுகளை வீட்டை விட்டு விரட்டிடு அப்படின்னு அயலியையும் சிவாயையும் பார்த்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதை கேட்டுக்கிட்டு நம்ம இந்திராணிக்கு வேற வழியே இல்லை, நம்ம இப்போ சிவா கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு சிவாயும் அயலியும் கூட்டிட்டு இந்த வீட்டில் எல்லாரும் உங்களை விரட்டணும்னு கங்கணம் கட்டுறாங்க. ஆனால் எனக்கு உண்மை தெரிஞ்சோ நான் நிரூபிக்க முடியாது, ஆனால் நீங்கள் தான் உங்களை நிரூபிச்சுக்கிடணும் இந்த வீட்டோட வாரிசுனே. அதுக்கு 4 நாள் டைம் வாங்கி தந்திருக்கேன், எப்படியாவது நிரூபிக்கப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அக்கா உங்கள் மனசு எனக்கு புரியுது, நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதை நிரூபிக்க நீங்கள் இவங்க கிட்டலாம் கேட்டு டைமை வாங்கி தந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றிக்கா. இதை நாங்கள் எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தில் நிரூபிப்போம், இந்த வீட்டோட வாரிசு நான் தான் அப்படின்னு நிரூபிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம அயலியோட அம்மா அர்ச்சனாவை பற்றி தப்பாக நியூஸில் தீவிரவாத குரூப்பை சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் தீவிரவாத கும்பலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்னு போடுறாங்க. ரித்திவிகா பார்த்துக்கிட்டு நான் சொன்னேன் கொலகாரின்னு சொன்னேன், ஆனால் அதோட ஒருபடி மேலே டிவிலேயே நியூஸ் வருது, இந்த அயலியோட அம்மா அர்ச்சனா ஒரு தீவிரவாதியாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் கோபம் வருது நம்ம அயலிக்கு. எங்கள் அம்மாவை பற்றி யாரோ தப்பாக போட்டுட்டு இருக்காங்க, அதை பார்த்து நானே வருத்தத்தில் இருக்கேன், நீ என் முன்னாடி நின்று எங்கள் அம்மா தீவிரவாதின்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்டி அப்படின்னு கொதித்து எழுது நம்ம ரித்திவிகாக கழுத்தை பிடிச்சி நெரிச்சி மேலே தூக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா ரித்திவிகா அழுது துடிக்கிறாங்க, என்னை விட்டுட்டு அயலி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரித்திவிகாட்ட இந்திராணி சொல்கிறாங்க, எதுக்கு அவங்க அம்மாவை பற்றி நீ தப்பாக சொன்ன, யாருக்கும் அவங்க அம்மாவை பற்றி தப்பாக சொன்னால் இப்படி தான் கோபம் வரும், நான் அயலியோட அம்மா நல்லவங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த இடத்த சொன்ன நேரம் பெருசாக இந்த இந்திராணி சப்போர்ட் பண்ணிட்டு அயலிக்கு வந்துட்டா, நான் இந்த வீட்டோட மருமகளா, இந்த அயலி இந்த வீட்டோட மருமகளான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட நம்ம செல்வநாயகி தனியாக விட்டு இந்த பாருங்க, இந்த இந்திராணி இருக்கிற வரைக்கும் இந்த சிவாவும் அயலியும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ரித்திவிகா உன்கிட்ட உண்மையை சொல்லுறேன், இந்த சிவா வேற யாரும் இல்லை, என் கணவர் அந்த உதயபெருமாள் இருக்கார்ல, அவர் எங்கேயோ எனக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ணி அவங்களுக்கு பிறந்தது தான் இந்த சிவாயம் அப்படின்னு சொன்னார். என்னத்தை சொல்கிறீங்க, நம்ம அப்போ சொத்து பற்றி எல்லாம் சிவாவுக்கு தானே, அவன்கிட்ட இருந்து தான் நம்ம பிச்சையாக வாங்கிக்கிடணுமா, இந்த வீட்டோட மூத்த வாரிசு சிவா தானா அப்படின்னு அந்த இடத்துல போய் அரண்டு போய் வாயை பிளக்குறாங்க நம்ம ரித்திவிகா. இதெல்லாம் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்த நம்ம இந்திராணிக்கு தெரியுது, ஏற்கனவே சித்தப்பாவோட செயல்களை பார்த்தா இந்த வீட்டோட வாரிசு எனக்கு சிவாதானி தெரிஞ்சு, ஆனால் இப்போவே ரித்திவிகா செல்வநாயகி சித்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கா, தெரிஞ்சிருந்தோம் செல்வநாயகி சித்தி இந்த உரிமையை சிவாய்க்குள்ளதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்கன்னா இவங்க சாதாரண ஆள் இல்லை, இவங்களை எப்படி அடித்து வெளுத்து இந்த வீட்டோட வாரிசு சிவாதான் அப்படின்னு அவர்
அவனுக்குள்ள உரிமையை மீட்டு கொடுக்கறது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல உரிமையை கையில் எடுத்துக்கிட்டாங்க நம்ம இந்திராணி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, சித்தி நீங்கள் வந்து சிவாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஒரு கேவலம் இல்லாத ஜென்மோன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீட்டில் ஒட்ட வச்சு இந்த வீட்டில் ஒட்டிட்டு இருக்கான். இல்லாட்டா யாராக இருந்தாலும் ஒரு ஆம்பளையாலும் கோவப்பட்டுட்டு இங்கேருந்து போயிடுவாங்க. எதுக்கு வந்து வேண்டா வெறுப்பா இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம், என்ன சித்தி உண்மை உங்களுக்கே தெரியும். இது சித்தப்பாவோட மூத்த வாரிசுன்னு தெரிஞ்சோம் அவனை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கன்னத்தில் பலார்னி வைக்கிறாங்க. அன்னைக்கு வந்து சித்தப்பா நீங்கள் ரூமை பூட்டிட்டு வந்து இருந்தப்போ உங்களை அங்கே உள்ளுக்கு வந்து பார்த்த பிறகு தான் இந்த சிவாயை இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, நீங்கள் எதையோ சொல்லி சித்தப்பா கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுனீங்க? அவங்களுக்கே தெரியுது இந்த வீட்டோட வாரிசு சிவாதானி. அப்படி இருக்க நேரம் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சூரிய நாராயணன் மாமா தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க முதல் ஸ்கெட்சி. அவர் எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, அவர் யார் கடத்தி வச்சிருக்கா அப்படின்னு வந்து எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நினச்ச நம்ம அயலி அதுக்கான முயற்சியில் அவங்கள கூட வந்து இருக்க அதிகாரிகளுக்கு கால் பண்ணி, நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், இந்த நபரை வந்து எங்கே இருந்தாலும் தூக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. இவருக்கு தான் சிவாவோட அப்பா அம்மாவோட கல்யாணம், அந்த ரகசியம் தெரிஞ்ச நபர். இதுதான் நம்மளுக்கு இப்போ அவசியம். சிவா வந்து இக்கட்டான நிலையில் தன்னோட குடும்பம் தான் இது அப்படின்னு வந்து நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கா. அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அயலி சொல்லிட்டல, நம்ம குரூப்பை சேர்ந்த சிவா எந்த காலத்துலேயும் தலை குனிவாக நிற்கக்கூடாது, அனாதானி பேர் எடுக்கக்கூடாது. அப்பாவை வந்து அடையாளம் காட்டுறதுக்காக அந்த நபரை கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சூரிய நாராயணனை நம்ம கபிலன் டார்ச்சர் பண்ணி கபிலன் கட்டி வச்சு வெளுத்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சூரிய நாராயணன் கண்டுபிடிச்சி வராங்க. அப்போ தான் நம்ம கபிலன் நடுங்கி போகிறாங்க. நம்ம இந்த மனுஷனை எங்கெல்லாம் மறைச்சி வச்சுருந்தோம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதை கண்டுபிடிச்சிட்டால இந்த அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தோடு வந்து இவங்க சாதாரண ஆட்கள் இல்லைப்பா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம இந்திராணி கிட்ட கொண்டு சூரிய நாராயணனை விடாங்க. அப்போ தான் இந்திராணி, இந்த சிவா வேற யாரும் இல்லைப்பா, உதயபெருமாள் எங்கே அவன்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சித்தப்பா வாங்க உங்களை தான் ஒருத்தர் தேராரு. ஐயையோ சூரிய நாராயணன் வந்துட்டா எனக்கும் சங்கரிக்கும் உள்ள கல்யாணத்தை சொல்லி கொடுத்துருவாரே அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க அந்த உதயபெருமாள். அப்போ தான் வந்து உதயபெருமாள் வேற வழியே இல்லை, கையும் களவுமா சிக்கியாச்சு, இப்போ என்னோட பையன்தான் சிவா அப்படின்னு வந்து நம்ம ஒத்துக்கிடவே வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். உதயபெருமாள் வராங்க. என்னடா உதயபெருமாள், சொந்த பையனே ஓன் பையன் இல்லைன்னு சொல்ல அளவுக்கு நீ போயிட்டியா, கேவலமான ஜென்மண்டா, சொத்துக்காக இப்படியா கபிலனுக்கு கொடுக்கறதுக்காக தானே நீ இப்படி பண்ண. அந்த கபிலன் கேடு கட்டவை என்னை கெட்டி வச்சு இந்த உண்மையை உன் குடும்பத்தில் சொல்லிடக்கூடாதுன்னு வந்து வெளுத்தெடுத்தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், கபிலா நீ இந்த வேலையை பற்றியடா, அவை வந்து சாதாரண மனுஷன் இல்லை, என்ன தெரிஞ்சு கேட்டால் கபிலன் தீவிரவாத குரூப்பை சேர்ந்தவனா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வாயை பிளக்குறாங்க நம்ம இந்திராணி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த பாருமா, இந்த சிவா தான் உதயபெருமாள் சங்கரிக்கு பிறந்தக்கூடிய பையன், சங்கரிக்கும் உதயபெருமாளுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணியே வச்சது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இந்திராணி என்னங்கள் சொல்கிறீங்க? ஆமாம் நான் சொல்லுறேம்மா, எனக்கு வந்து இவன் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு லவ்வை தெரிஞ்சு அந்த காலத்தில் சேர்த்து வச்சதே நான் தான். அதை மறைச்சிட்டு தான் இந்த செல்வநாயகியை கல்யாணம் பண்ணான். முதல் வாரிசே இவன் தாம்மா, சிவா தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்கங்க செல்வநாயகி. வணக்கம்.